வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விடுதலை 1 ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து விடுதலை 2 ரிலீஸ் ஆகி இடையில எந்த ஒரு படமே இல்லாமல் விடுதலை 2 முன்னேறிக்கிட்டே இருக்குது. இந்த விடுதலை 2க்கு ஆப்பு வைக்கிறதுக்கு 12 படங்கள் 27ஆம் தேதி டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகின்றது. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஹலங்கு எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ஹலங்கு. மனிதனுக்கும் நாய்க்கும் இடையே நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள இப்படத்தை அன்புமணி ராமதாஸின் மகள் சங்கமித்ரா தயாரித்துள்ளார். இப்படம் வருகிற டிசம்பர் 27ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. ஸ்மைல் மேன் சியாம் பிரவீன் இயக்கத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நாயகனாக நடித்துள்ள திரைப்படம் ஸ்மைல் மேன். விக்ரம் மோகன் ஒளிப்பதிவு செய்துள்ள இப்படத்திற்கு கவாஸ்கர் அவினாஷ் இசையமைத்துள்ளார். த்ரில்லர் திரைப்படமான இதுவும் வருகிற டிசம்பர் 27ஆம் தேதி திரைக்கு வர ரெடியாகி உள்ளது. ராஜா கிளி சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் தம்பி ராமையா ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் ராஜா கிளி. இப்படத்தை தம்பி ராமையாவின் மகன் உமாபதி இயக்கியுள்ளார். இப்படத்திற்கு கதை, வசனம், இசை ஆகியவற்றை தம்பி ராமையாவே தான் செய்துள்ளார். இப்படத்தில் சமுத்திரக்கனியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இப்படமும் டிசம்பர் 27இல் ரிலீஸ் ஆக உள்ளது. திருமாணிக்கம் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி கதையின் நாயகனாக நடித்துள்ள படம் திருமாணிக்கம். சுகுமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இப்படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைத்துள்ளார். இப்படமும் வருகின்ற டிசம்பர் 27 அன்று திரைக்கு வர உள்ளது. கூரன் நிதின் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் கூரன். இப்படத்தில் நடிகர் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர், ரோபோ சங்கர், மகள் இந்திரஜா, இயக்குனர் பாலாஜி, சக்திவேல் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படமும் டிசம்பர் 27இல் திரைக்கு வர காத்திருக்கின்றது. பரோஸ் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இயக்கி நடித்துள்ள ஃபென்டாஸ்டிக் திரைப்படம் தான் பரோஸ். இப்படத்திற்கு லியன் நாதஸ்வரன் இசையமைத்துள்ளார். ஆண்டனி தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் இப்படம் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று வெளியாகியுள்ளது. மலையில் நனைகிறேன் ரெபோ மேனிகா ஜான் நடித்த மலையின் நனைகிறேன் மற்றும் இது உனக்கு தேவையா, நெஞ்சு பொறுப்பதில்லை, பீமா, சிற்றுண்டி, கிச்சா, சுதீப் நடித்த மேக்ஸ் மற்றும் வாகே ஆகிய சிறு பட்ஜெட் படங்களில் இந்த வாரம் திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது. 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் இந்த 12 படங்களும் விடுதலை 2வை அடிக்குமா என்று மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்கள், இந்த படங்களில் சில படங்கள் கவர்ந்திருக்கின்றன. இது ரசிகர்களுக்கு பிடிக்குமா என்று ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.